My UPSC friends, welcome back to my channel. In this video, we are going to see the Hindu explanation of 14th July 2026. Before that, as usual, I am telling this in every video. When it comes to UPSC preparation, newspaper reading is very important. But still, lot of aspirants facing challenges like anything. The challenges might be background news என்னன்னு புரியாம இருக்கலாம். ஸோ அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸை படித்தாலும் அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து புரிஞ்சிக்க முடியாது. அண்ட் ஆல்சோ மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்னென்னா, ஸோ விச் இஸ் இம்பார்ட்டன்ட் விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன். இதை ஃபில்டர் பண்ணுறதே மிகப்பெரிய வந்து டாஸ்க்காக இருக்கும். ஸோ அப்படியே வந்து படித்தாலும் டைம் கன்சூமிங். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவில் ஐ வில் கிவ் த பேசிக் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் which is very helpful for you to get to know what happening there. After watching this video with that explanation, if you try to read newspaper, definitely it will be very easy for you guys. You can complete the paper within 1.5 hours. Okay fine, let's move to the first news. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ். ஃபாரினர்ஸ் ட்ரைபுனல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ட்ரைபுனல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 27 பேரை வந்து ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைபுனலில் வந்து அப்பியர் ஆகலை. ஸோ அப்பியர் ஆகாதனாலையும் அண்ட் எந்த ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் கொடுக்கல, எந்த ஒரு எவிடன்ஸும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இந்த 27 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் அப்படின்னு வந்து ட்ரைபுனல் வந்து சொல்லியிருக்கு. பட் அந்த 27 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்பீல் வந்து போயிருக்காங்க. கவுஹாத்தி ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போயிருக்காங்க. கவுஹாத்தி ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாரினர் ட்ரைபுனல் சொன்னதை அப்கோல் பண்ணியிருக்குது. அகெயின் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ டாப் கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க. தட் இஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 27 ஜட்ஜ்மெண்ட் அண்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி ஹைகோர்ட் சொன்னது அண்ட் ட்ரைபுனல் சொன்னது இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குது. தென் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் அண்ட் ஃபாரினர் ஸ்டேட்டஸ் டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா ஃபேர் லாஃபுல் ரீசெண்ட் ப்ராசஸ் மூலிமா தான் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ட்ரைபுனலில் அப்பியர் ஆகலை அப்படின்றதுக்காகவே ஸோ அவங்களுக்கு வந்து ஃபாரினர் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்ன டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரிபுனலுக்கு ஸோ நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்டு அட்ஜுடிகேட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக அட்ஜுடிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அட்ஜுடிகேஷன் ப்ராசஸ் வித்தின் 6 மந்த்துக்குள்ளே எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை பண்ணியிருக்குது. நாங்கள் எந்த வகையிலையும் அவங்களோட கிளைம் தட் இஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிளைமுக்கு சப்போர்ட் பண்ணலை, ப்ராப்பராக அட்ஜுடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபுனலுக்கு சொல்லியிருக்குது. இவ்வளோதான் விஷயம் இந்த நியூஸில். ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ் ரிலேட்டடாக நம்ம ஒரு சில பேசிக் ஃபேக்ட் சிட்டிசன்ஷிப் ஃபேக்டை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் அப்படின்னா, ஸோ லீகல் அண்ட் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் ஸ்டேட். ஸோ இதுதான் சிட்டிசன்ஷிப்போட டெஃபினேஷன். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தட் இஸ் ஆர்டிகல் 5 to 11 சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 11 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் கேன் மேக் லா அப்படின்ற மாதிரி ஒரு பவரும் கொடுத்துருப்பாங்க பார்லிமெண்ட்டுக்கு. தென் நம்ம ஒரு ஆர்டிகலாக பார்ப்போம். ஸோ ஆர்டிகல் 5 என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கமென்ஸ் பண்ணும்போது யார் இருந்தாங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 6 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பர்சன் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறத பற்றி பேசியிருக்கோம். அண்ட் ஆர்டிகல் 7 என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எ பர்சன் மைக்ரேட்டட் ஃப்ரம் இந்தியா டு பாகிஸ்தான். ஸோ இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகிட்டு பாகிஸ்தான் போயிருப்பாங்க. ஸோ அவங்க திரும்ப ரிட்டன் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 8 என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகேங்களா, ஸோ அவங்க ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப்பை டீல் பண்ணியிருக்கோம். ஆர்டிகல் 9 என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினேஷனை பற்றி பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 10 என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டினியூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 11 என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்லிமெண்ட் கேன் ரெகுலேட் த சிட்டிசன்ஷிப் பை லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த ஆர்டிக்கலில் கொடுத்த பவர்னால தான் பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்டில் என்னென்னலாம் பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பை அக்வயரிங் ஸோ 5 கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பை பர்த்து, அதுக்கப்புறம் பை டிசென்ட்டு, பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ். தட் இஸ் ஏதாவது ஒரு டெரிட்டரி நம்ம வந்து கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த டெரிட்டரியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் கொடுக்குற மாதிரி. ஸோ இதுதான் இந்த 5 கண்டிஷன். ஸோ லக்ஷ்மிகாந்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த சிட்டிசன்ஷிப் சாப்டர் எடுத்து வச்சு இப்போவே படித்து முடிச்சிருங்க. ஸோ ரிவைஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் சிட்டிசன்ஷிப் ரெனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னு லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. ரெனவுன்சேஷன் தட் இஸ் அவங்களாவே வந்து பார்த்திங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு கொடுக்குறது. அண்ட் டெர்மினேஷன் அப்படிங்கும்போது இன்னொரு கண்ட்ரிஸோட சிட்டிசன்ஷிப்பை நம்ம வந்து அக்வயர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆயிரும். அண்ட் டெப்ரிவேஷன் ஒரு ஸ்பெசிஃபைடு கிரவுண்ட்ஸுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் டெப்ரைவ் பண்ணலாம். என்னென்ன கிரவுண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்ற பை ஃப்ராட். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட். செகண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்லாயல்ட்டி டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. தேர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்லாஃபுல்லி ட்ரேடட் அண்ட் கம்யூனிகேட்டட் வித் எனிமி டியூரிங் வார். ஸோ அன்லாஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணுறோம் இல்லை கம்யூனிகேட் பண்ணுறோம் டியூரிங் வார் டைமில் அப்படின்னா ஸோ டிப்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் 5 இயர்ஸில் ஸோ 2 இயர்ஸ் இம்ப்ரெசன்ட் ஆயிருக்காங்க ஏதாவது ஒரு கண்ட்ரியில் அப்படின்னா அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் டிப்ரைவ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் யாருக்கு அப்படின்னா, இந்த கிரவுண்ட்ஸ் யாருக்கு அப்படின்னா, நம்ம
சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணும்போது பை ரிஜிஸ்ட்ரேஷன் பை நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்டிஷன் பார்த்தோம்ல. ஸோ அந்த 2 கண்டிஷன் கீழே யாராவது சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் பொருந்தும், இந்த 4th ப்ரொவிஷன்ஸ். அண்ட் 5th என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் அட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஃபார் 7 years கண்டினியூஸ்லி. ஸோ யாராவது ஒருத்தர் அவுட் சைட் இந்தியாவில் 7 years கண்டினியூஸாக வந்து ஸ்டே பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களோட சிட்டிசன்ஷிப்பும் டிப்ரைவ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் கண்டிஷன். அண்ட் ஒன் மோர் ஃபேக்ட் யூ நீட் டு நோ. ஸோ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இட்ஸ் கேம் இன்டு ஃபோர்ஸ் 10th January 2020. இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஸோ இந்த 3 கண்ட்ரியில் இருந்து ஒரு சில மைக்ரன்ஸ்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, லைக் ஹிந்து, சிக்ஸ், புத்திஸு, ஜெயின்ஸு, பார்சிஸு, கிறிஸ்டியன்ஸு. ஸோ இவங்களுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்குற ப்ரொவிஷன் தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டில் முஸ்லீம்ஸ் வந்து நாட் கவர்டு. ஸோ இது அந்த டைமில் வந்து ப்ரொட்டஸ்ட்டும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு ஃபேக்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்கான facts related to citizenship in India. So what I would recommend you guys, லக்ஷ்மிகாந்த் எடுங்க. ஸோ ஒரு டைம் அந்த சாப்டரை ஃபுல்லாக நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் நோட்ஸ் அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த நோட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் மறக்காது. ஸோ இவ்வளோ தான் கைஸ், அந்த நியூஸ் அந்த ஃபேக்ட் இவ்வளோ தான். ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெளிவாக புரியும். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரேட் 4.4% வந்து போயிருக்கு. ஸோ அதுதான் இந்த நியூஸ். இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த நியூஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் இதை ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஃப்ளேஷன் டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4% வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், +or -2%. தட் மீன்ஸ் 6 வரைக்கும் போகலாம். ரொம்ப மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து இருக்கணும். ஸோ அதுதான் இந்த பேண்ட்வித் வந்து பார்த்திங்கன்னா 2% to 6%. ஓகேங்களா. பட் நம்ம 4%லேயே வந்து மெயின்டைன் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சுச்சுவேஷனில் +or- தான் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 இது எப்போ ஆரிஜினேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 2016 உர்ஜித் பட்டேல் கமிட்டி ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் தான் ஸோ இதை நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ லீகல் பேக்கிங் இருக்குது. ஸோ RBI Act 1934 லீகல் பேக்கிங் வந்து கொடுத்துருக்கோம். செக்ஷன் 45ZA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் லீகல் பேக்கிங் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த ரிவ்யூ சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் RBI கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் RBIயோட வேலை. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த நியூஸில் சொல்லியிருப்பாங்க. ஒரு டைம் ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கே புரியும். ஸோ இதில் நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே இருக்கக்கூடிய ஒரு பாடி. ஸோ இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. 2024 தான் பேஸ் இயர். ஸோ இந்த சர்வே டைமில் ஸோ ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இங்கிருந்து ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ வெயிட்டேஜ் ரெஃபரன்ஸ் வந்து இங்கிருந்து எடுத்துப்பாங்க. அண்ட் டோட்டல் வெயிட்டேஜ் ஐட்டம்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 358 ஐட்டம்ஸ் வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அதில் 308 வந்து குட்ஸ் அண்ட் 50 சர்வீசஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது ஸோ ஒரு சில விஷயங்களை செப்பரேட்டாக பண்ணுவாங்க. ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் செப்பரேட்டாக பண்ணிடுவாங்க. ஆல் இண்டியா லெவலில் ஒரு இண்டெக்ஸை செப்பரேட்டாக கிரியேட் பண்ணிடுவாங்க. அண்ட் அர்பனுக்கு தனியாக கிரியேட் பண்ணுவாங்க, ரூரலுக்கு தனியாக கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரூரலில் ஃபஸ்ட்டு டைம் ரூரல் ரெண்டல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 2024 வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் வந்து உள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 36.7% வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ புது ஐட்டம் என்னென்னு பார்த்துங்க. மேஜர் நியூ ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ஹவுசிங், தட் இஸ் ரெண்டல் ரிலேட்டடான விஷயங்கள், ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் அண்ட் வேல்யூ ஆர்டர், டைரி ப்ராடக்ட்ஸ், பார்லி ப்ராடக்ட்ஸ், பென் ட்ரைவு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு, அட்டெண்டன்ட்டு, பேபி சீட்டர், எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் புதுசாக உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த VCR, VCD, DVD பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் இப்போ நம்ம யூஸ் கூட பண்ணுறதில்ல. ரேடியோ, டேப் ரெக்கார்டு இதெல்லாம். ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் CD, DVD கேசட்ஸு, செகண்ட் ஹேண்ட் கிளாத்திங், கொயர் ரோப் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த நியூஸில் நம்ம இவ்வளோ தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்டும் சரி, அந்த நியூஸும் சரி, ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெளிவாக புரியும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் அட்ரஸ் த டவுட். ஓகே ஃபைன், லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ். US ஈரான் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டினியூஸாக வார் போயிட்டே தான் இருக்குது. 2 பேரும் மாறி ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. US என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக்கெட் போட்டுட்டாங்க. தென் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு நாங்கள் தான் கார்டியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸாக எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, US இன்டர்ஃபியரை வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு US என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து 20% வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். அந்த ஷிப்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ மூவ் ஆகணும், கிராஸ் பண்ணணும் அப்படின்னா 20% வந்து சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் இது மார்க் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. 20% வந்து டூ மச்சாக இருக்குது, நாங்களே ரொம்ப ஃபேராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸில் பேசியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கே புரியும் கைஸ். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ், ராம் டெம்பிள் ரிலேட்டடாக வந்திருக்கும்.
அந்த எம்பேஸ்மெண்ட் கேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக இருக்கும். என்னன்னா இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் சாலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நாங்களே கான்ஸ்டியூட் பண்ணி ஸோ ப்ராப் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. சரி, சுப்ரீம் கோர்ட் வந்து சீக்கிரமாக ப்ராப்பராக முடிச்சுட்டு ஸோ ரிப்போர்ட் கொடுக்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இஷ்யூ. ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கே புரியும். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட். ஸோ கேஸ் போயிட்டே தான் இருக்குது, பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக ஒரு நியூஸ் தான், கவுஸ் லாட்டர் ரிலேட்டடாக வந்திருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவுஸ் லாட்டருக்கு பேன் பண்ணியிருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து போயிருக்கும். ஹைகோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை ஸ்டே பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் இஷ்யூ. என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, தமிழ்நாடு அனிமல் ப்ரிசர்வேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, 1958. இந்த ஆக்ட்டுக்கு கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவுஸ் லாட்டரை பர்மிட் பண்ணும் வித் செர்டன் கண்டிஷன்ஸ். ஸோ 10 வருஷத்துக்கு மேலே ஆகணும், இல்லை அப்படின்னா ஒரு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த கவ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அன்ஃபிட் ஃபார் ஒர்க்கு, அன்ஃபிட் ஃபார் ப்ரீடில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி சொல்லணும். ஸோ அப்படி சொல்லும்போது இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது கவுஸ் லாட்டர் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதை தான் இந்த ஆக்ட் சொல்லியிருக்கு. பட் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, கம்ப்ளீட் பேன் பண்ணியிருக்கு. இதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டோட ஆர்டருக்கு வந்து ஸ்டே பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் விஷயம். அட் ஸோ லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஹைகோர்ட் வந்து கரெக்டாக தான் அப்சர்வ் பண்ணியிருக்குது, ஒன்லி டெசிக்னேட்டட் கவுஸ் லாட்டர் ஹவுஸில் தான் வந்து இது நடக்கணும்னு வந்து சொல்லியிருக்குது. பட் இருந்தாலும் சைமல்டேனியஸ்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட் ப்ரொஹிபிஷன் வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கும், ஒரு டைம் ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கே புரியும் கைஸ். தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ், நாகாலாந்தில் நடந்த ஒரு பிளாஸ்ட்டில் அசாம் ரைஃபிள்ஸ் ஜவான் இறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் ரிலேட்டடாக ஒரு சில ஃபேக்ட் நம்ம பார்க்கணும், அது எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வி நீட் டு நோ அபவுட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடியது, இதை பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு மெயின்டைன் நேஷனல் செக்யூரிட்டி, தட் இஸ் இன்டர்னல் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்க தான் ஃபுல் இன்சார்ஜ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபோர்ஸ்க்கு கீழே 7 ஃபோர்ஸஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதுதான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு ஃபோர்ஸும் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் அண்ட் இந்தியா பங்களாதேஷ், ஸோ இந்த பார்டரை கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுற வேலை இவங்களுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ சம்திங் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இன்டர்னல் செக்யூரிட்டி டிஸ்டர்ப் ஆகுது, ஸ்டேட் போலீஸால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும்போது, லா அண்ட் ஆர்டர் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது, ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் உள்ளே வருவாங்க. ஓகேங்களா, அக்ராஸ் இந்தியா இவங்க லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது இவங்களோட பொறுப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ஸு, நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன், கவர்மெண்ட் பில்டிங்ஸு, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இங்கெல்லாம் இவங்க தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்லலாம் இவங்களை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ். ஸோ நேம்லேயே இருக்குது, இந்தியா சைனா பார்டரில் இருக்கக்கூடியவங்க இவங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நம்மளுக்கு தெரியும்ல, எல்ஏசி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த இடத்துல இவங்க தான் வந்து இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி, சஷத்ர சீமா பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா நேபாள் அண்ட் இந்தியா பூட்டான் பார்டரில் இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு அசாம் ரைஃபிள்ஸ், இந்தியா மியான்மர் பார்டரில் இருப்பாங்க. அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் என்எஸ்சி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இவங்களோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டர் டெரரிசம் அண்ட் ஹாஸ்டேஜ் ரெஸ்கியூஷன், ஆன்டி ஹைஜாக்கிங் ஆப்ரேஷன், ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடத்துவாங்க. ஸோ இவங்க தான் என்எஸ்சி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஃபோர்ஸு, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 7 ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்டு. ஸோ எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ், உமாங் ஆப்பை பற்றி வந்திருக்கோம். ஸோ உமாங் போர்ட்டல், இந்த போர்ட்டலில் என்ன அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். ஸோ பேன் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய இது கவர்னன்ஸ் சர்வீசஸ் வந்து இதில் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஸோ நிறைய யூட்டிலிட்டி சர்வீசஸ் வந்து நம்ம இந்த ஆப் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, லைக் வந்து பார்த்திங்கன்னா பேனாக இருக்கட்டும், ஸோ இபிஎஃப்ஓ ரிலேட்டடான சர்வீசஸ், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, அட் ஆல்சோ சிட்டிசன்ஸ் யூட்டிலிட்டின்னு வரும்போது யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ லைக் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம், இபி பில் வந்து பண்ணிக்கலாம், ஆதார் பேஸ்டு சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் ஹெல்த் ரிலேட்டடான வரும்போது பிளட் பேங்க்ஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதிலே நம்ம பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்னு வரும்போது டிரைவிங் லைசன்ஸு, வெஹிக்கிள் ஆர்சி, லைக் வந்து எல்எல்ஆர் போகிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரயில்வேஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய சர்வீசஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மல்டிபிள் சர்வீசஸ் வந்து இந்த ஒரு ஆப்லேயே
நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும்ல, யூசர் டேட்டாஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ இது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆப்பை பற்றி இருக்கக்கூடிய பேசிக்கான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது 2017 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டி அண்ட் ஆல்சோ நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க. மோர் தென் 13+ இந்தியன் லாங்குவேஜ் வந்து இது அவைலபிள் ஆகும். ஸோ ஆண்ட்ராய்டு, iOS அண்ட் வெப் போர்ட்டல் இது 3மே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ மல்டிலிங்குவல் லாங்குவேஜ், தட் இஸ் 13+ இந்தியன் லாங்குவேஜ் வந்து இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெய்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதில் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இதில் புரிஞ்சிடும். அதை தாண்டி இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எப்போ கொண்டு வந்தாங்க? 2017 கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், தட் இஸ் மெய்டி அண்ட் நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன். இவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ். ரஷ்யாக்கிட்டேருந்து நம்ம அதிகமாக க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டிசிஷன் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுத்த டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 40% மேலே நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளுக்கு நியூஸு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1/5 ஆஃப் த வேர்ல்டு ஆயில் அண்ட் கேஸ் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸாவில் வந்து டிரான்சிட் ஆகிட்டு இருக்குது. அதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 to 50% வந்து நம்ம அதை ரிலை பண்ணி தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஸோ அந்த ஸ்டேட் வந்து க்ளோஸ் பண்ணதில் வித்தின் 1 வீக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நான் ஹார்மோஸ் க்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற இடத்துலேருந்து நம்ம க்ரூடை வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். அது கிட்டத்தட்ட 55% 75% வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டெக்கேடில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 27 கண்ட்ரீஸ்லேருந்து மட்டும் தான் க்ரூடு வந்து இம்போர்ட் சோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 2026 ஆஸ் ஆஃப் நவ் 2026 படி 41+ நேஷன் கிட்ட இருந்து நம்ம வந்து க்ரூடை இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஸோ நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை, வேரிய சோர்ஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வெனின்சுலா கூட வந்து நல்ல பைலேட்ரல் என்கேஜ்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைரமுத்துக்கு அவார்டு கொடுத்துருப்பாங்க. என்ன அவார்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஞானபீடம் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. 60th ஞானபீடம் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 இயர்க்கான ஞானபீடம் அவார்டு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா 3rd லிட்ரேச்சர் ஃபிகர். ஸோ ஆஃப்டர் 24 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகிலன் அண்டு ஜெயகாந்தன். 3வது வந்து வைரமுத்து. ஓகேங்களா, 3 பேருக்கு இந்த அவார்டு வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வைரமுத்து அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவார்டு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம். ஸோ அந்த டைமில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான அவார்டு தான். ஸோ ப்ரைஸ் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா 11 lakh அண்டு பிரான்ஸ் ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். மற்றபடி இது நீங்கள் சோஷியல் மீடியாவிலேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லடாக் ரிலேட்டடாக வந்திருக்கும். லடாக்கில் கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே அட்டானமஸ் ஹில் கவுன்சில்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு 5 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து க்ரியேட்டும் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 32 தாசில்ஸ் வந்து இப்போ இருக்குது. 17 அடிஷ்னல் தாசில்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கே புரியும். ஸோ அதை தாண்டி இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா ஜப்பான் ரிலேட்டடாக வந்திருக்கும். ஒன்றும் இல்லை கைஸ், 8th இந்தியா ஜப்பான் டிஃபென்ஸ் பாலிசி டயலாக் நடந்திருக்கும் டோக்கியோவில். இட் இஸ் அ பைலேட்ரல் டயலாக். அவ்வளோதான், இதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா பேசியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஸோ இந்த இயரில் 2+2 டயலாக் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. 2+2 டயலாக் என்னென்னா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதே மாதிரி ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்குவாங்க. அவ்வளோதான், 2+2. இந்த சைடு 2 பேர், அந்த சைடு 2 பேர். ஸோ இதுதான் 2+2 டயலாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கே புரியும் இதில். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ US சாங்ஷன் போட்டிருக்கோம். ஸோ கியூபாவுக்கு வந்து US சாங்ஷன் போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹெட்லைன் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள், ஸோ ஏமனில் பிரச்சனை. ஸோ ஹவுதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டன்ட் குரூப் இருக்குது. ஸோ ஈரான் பேக் பண்ணக்கூடிய ஒரு மிலிட்டன்ட் குரூப் ஏமனில் இருக்குது. ஸோ ஏமன் கவர்மெண்ட்டுக்கும் ஹவுதீஸ்க்கும் வந்து சண்டை. 2 பேரும் மாறி மாறி வந்து மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு ஒரு ஏர்போர்ட்டை வந்து அடித்து நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ சனா ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் ஒரு சில மிலிட்டன்ட் குரூப் வந்து நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மிலிட்டன்ட் குரூப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெசபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டன்ட் குரூப் இருக்குது. ஸோ இந்த ஹெசபுல்லா மிலிட்டன்ட் குரூப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெபனனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டன்ட் குரூப். ஹமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டன்ட் குரூப் இருக்குது. ஸோ இந்த ஹமாஸ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டன்ட் குரூப். ஹவுதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டன்ட் குரூப், அதான் இந்த நியூஸில் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஏமனை அதாவது ஏமனில் இருக்கக்கூடியது ஈரான் பேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டன்ட் குரூப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
அசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டன்ட் குரூப் இருக்குது. அது ஈராக்கில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டன்ட் குரூப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ ஈஸியாக வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து நம்மளோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் நியூஸ். ஐ ஹோப் யூ கைஸ் யூ கெட்டிங் better clarity about today's news. With that clarity, I would recommend you guys kindly try to read newspaper. Definitely you can complete the newspaper. You have to try. So that is very important. Without you trying, nothing will change. And நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் ஸோ எந்த ஒரு வீடியோவுமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அண்ட் அதுவும் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி வரவே வராது. இந்த வீடியோவோட பர்பஸ் உங்களை நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I hope you guys getting my point. Thank you so much for watching this video. Have a good day.